Hello all. Today we are going to see relational database system. Okay, so before moving on to it, we have to know first what is relational database. Okay, so இங்கே நம்ம relational databaseல பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். ஓகே, டேபிள் அதாவது ரோ அண்ட் காலம் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அதாவது டியூப்பல்னு சொல்லுவோம். ஓகே, டியூப்பல் காலம் இதெல்லாம் நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டமில் வரும். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் பார்த்தோன்னா அது இட்ஸ் லைக் அ ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம டேபிள் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஒய் வி ஆர் கோயிங் ஃபார் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன் ஆர்டர் டு ஐடென்டிஃபை அண்ட் ஆக்சஸ் டேட்டா. ஓகேவா, ஸோ ஒரு டேட்டாவை நம்ம கெட் பண்ணணும், ஓகே, ஐடென்டிஃபை பண்ணணும், அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஆர் மூவிங் ஆன் டு தி ரிலேஷனல் டேட்டாபேஸ் டு ஸோ அண்ட் ஆல்சோ இட் டேக் தி டேட்டா ஃப்ரம் தி அதர் டேபிள் ஆல்சோ. ஓகேவா, ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளில் இருந்து கூட நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம் ஃப்ரம் ஒன் டேபிள் டு அனதர் டேபிள். ஓகே, ஸோ வி கேன் சே ரிலேஷனல் டேட்டாபேஸ் it uses some structure like table like structure to identify and access data in relation to another piece of data in relation from the another table. ஓகேவா, ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா they are saying இங்கே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்டில் நம்ம பார்க்குறோம் ரிலேஷன். ஓகே, ஏன்னா நம்ம பேப்பரே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் இல்லையா. ஸோ இங்கே ஓஓ கான்செப்டில் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம் will be seen. Okay, so they are saying in practice even though many applications increasingly are developed in object oriented programming technology, chances are good, okay, that the data those application need to access live in a very different universe like relational database. Okay, அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் introduction of object oriented development creates a fundamental mismatch between the programming model and the way which it is execute the data and the store. இந்த மிஸ்மேட்சை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் we are moving to the reverse engineering and the forward engineering. Okay, ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் மாடல் கிரியேட்டிங் தி ஆப்ஜெக்ட் மாடல் ஃப்ரம் தி ரிலேஷனல் டேட்டாபேஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் வரும். இதுவே கிரியேட்டிங் ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஃப்ரம் தி ஆப்ஜெக்ட் மாடல் ஃபார்வர்ட் இன்ஜினியரிங்கில் வந்துடும். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ரிலேஷன் மேப்பிங். ஸோ இங்கே நம்ம அதோட ரிலேஷன் எப்படி மேப் பண்ண போகிறோம். டேபிளில் இருக்கிற ரிலேஷன்றது ஒரு டேபிளுக்கும் அனதர் டேபிளுக்கும் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை நம்ம எப்படி வேணாலும் ரிலேஷன் நம்ம பண்ணலாம். ஓகே, டேபிள் யூஸ் பண்ணி. ஸோ அதோட மேப்பிங் எப்படி, டேட்டா எப்படி மேப் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். In a relational database, the schema is made up of tables, yes, consisting of the row and column, where each column has a name and a single data type. In object model, the counterpart to the table is a class. ஓகேவா, ஸோ இங்கே நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் மாடல் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு டேபிளில் கவுண்டர்பார்ட் கிளாஸாக இருக்கும், விச் ஆக்ட் இஸ் ஆட்ரிபியூட்டாக ஆக்ட் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டியூப்பல்ன்றதை நான் ரோன்னு சொன்னேன் ஆல்ரெடி இல்லையா. ஸோ டியூப்பல்ன்றது ரோ ஆஃப் அ டேபிள் கண்டைன்ஸ் டேட்டா ஃபார் அ சிங்கிள் என்ட்ரி. ஒரு ரோலையும் நம்ம சிங்கிள் என்ட்ரிக்கு ஒரு டேட்டா, இப்போ நேம்னா நேமு, ஏஜ் அந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா, அது சொல்கிறாங்க. சிங்கிள் என்டிட்டி தட் correlate to an object in an object oriented system. So correlate to the object na instance of the class சொல்றாங்க, அதுதான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ it has to correlate to the object in the object oriented system. ஓகே, தென் இங்கே ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, ஸ்டோர்டு ப்ரொசீஜர் விச் இஸ் நத்திங் பட் இப்போ சில queriesலாம் பார்த்தோன்னா அகெயின் அண்ட் அகெயின் நம்ம அந்த queryயை யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், சம் SQL queries. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரொசீஜராக சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் அது ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் ஸ்டோர்டு ப்ரொசீஜர். ஸோ ஹியர் ஆல்சோ தே செட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் இஸ் அ மாடியூல் ஆஃப் ப்ரீ-கம்பைல்டு SQL code maintained within the database that execute on the server to enforce rules the business has set about the data. Okay, can also write this definition or as I said, you can also write it SQL stored procedure nothing but the SQL query which we are using in again and again will be stored as the saved as the procedure is calling it as the stored procedure. Okay, then some for a tool to be able to define how data relationship map பண்ணுறதுக்கும் from application map to and from application objectsக்கு சில mapping capabilitiesலாம் வச்சுருக்காங்க. டேபிள் கிளாஸ் மேப்பிங் பண்ணலாம், மல்டிபிள் கிளாஸ் மேப்பிங், இன்ஹெரிட்டர் கிளாஸ் மேப்பிங், டேபிள் இன்ஹெரிட்டர் கிளாஸ் மேப்பிங், டேபிள்ஸ் இன்ஹெரிட்டர் கிளாஸ் மேப்பிங்னு இருக்குது. ஓகேவா, ஸோ அதாவது
ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்மளுக்கு புரியும். ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்ப்போம் இப்போ. ஓகேவா? டேபிள் கிளாஸ் மேப்பிங் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிங்கிள் 1-to-1 மேப்பிங் ஆஃப் அ டேபிள். ஓகேவா? ஸோ இது வந்து 1-to-1 மேப்பிங். அப்போனா ஒரு இதை தான் வந்து நம்ம மேப் பண்ண முடியும். ஓகே, ஆஃப் டேபிள் டு அ கிளாஸ் அண்ட் மேப்பிங் ஆஃப் காலம் இன் அ டேபிள் டு ப்ரொபோஷன் ஆஃப் தி கிளாஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கார் டேபிள் எடுத்திருக்காங்க. காஸ்ட், கலரு, மேக்கு, மாடல். ஓகேவா? ஸோ ஒரு காருன்னு எடுத்தோன்னா அதுக்கு என்னென்ன வேணும்? காஸ்ட்டு, கலரு, மேக்கு, மாடல் வேணும். இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடலில் போட்டுட்டோம் பாருங்கள். ஸோ இதான் வந்து 1-to-1 ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடலில் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதோட கிளாஸ் நேம் என்னென்னு எடுத்திருக்கோம்? கார்னு எடுத்திருக்கோம். ரோவில் இருக்கிற என்டிட்டிஸில் என்னென்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ்ன்னு எடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு table multiple classes mapping. In the table multiple classes mapping, a single table map to multiple non-inherited classing. ஓகே, இங்கே வந்து நான் இன்ஹெரிட்டட்னு சொல்லியிருக்காங்க. மீன் விச் இஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டடாக இல்லாமல் which is not related to it, அதை வந்து நான் இன்ஹெரிட்டட் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 2 or more distinct non-inheriting class have properties that are mapped to column in a single table. For example, பாருங்கள் இங்கே வந்து நேமு, அட்ரஸு, கஸ்டமர் ஐடி, எம்ப்ளாய்மெண்ட் ஐடி இருக்குது. ஓகேவா? பர்சன் டேபிளில் the customer ID column provides the discriminate if the value for customer ID is null. An employee instance is created at the runtime, otherwise a customer instance is created. So person table consists of the name, address, customer and the employee. Okay, so it has to be mapped with the employee table and the customer table. Okay, so class name will be the employee for the first class diagram, and customer will be the class name for the second class diagram. Okay, then their attributes will be name, address, employment ID, name, address, customer ID. So here they are saying if the customer ID is null, they will moving on to the employment ID, because somehow they has to be identified, right? So for a particular person, a particular ID should be there. So if the customer ID is null, they will be moving on to the employment ID for the next purpose. Okay, so next topic is the table inherited classes mapping. So table inherited classes mapping and the tables inherited classes mapping, two types are there. So first, in a table inherited classes mapping, example will be like this. Okay, in tables inherited classes mapping, 3 tables will be there. Okay, which will be inherited. Okay, like this. Okay, so for table, one table will be there. For tables inherited, multiple tables will be there. Okay, so first we'll see the table inherited classes mapping. In table inherited classes mapping, a single table maps to many classes that have a common super class. ஓகேவா? ஸோ காமனாக அது சூப்பர் கிளாஸாக இருக்கும், அதை வச்சு அவங்க வந்து மேப் பண்ணிப்பாங்க. திஸ் மேப்பிங் அலோஸ் யூசர்ஸ் டு ஸ்பெசிஃபை தி காலம் டு பி ஷேர்ட் அமோங் தி related classes. The superclass may be either the abstract or the instantiator. Example, instance of salaried employee can be created for any new person in the person table that has null value for the salary column. If the salary is null, the row is represented by an hourly employee instance. So see here, person table consists of name, address, then SSN, wages and salary. ஓகேவா? ஸோ இங்கே எம்ப்ளாயின்றது கிளாஸ் நேம் எடுத்துக்கிட்டோம். செகண்ட் வந்து ஹார்லி எம்ப்ளாய்டு, சேல்ரிட் எம்ப்ளாய்டு, அவர் பேஸ்டு, அதாவது இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சால் இவ்வளோ கொடுப்பாங்க இல்லையா சேல்ரி, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா வந்து மந்த்லி சேல்ரி அதை பேஸ் பண்ண. ஸோ எம்ப்ளாயிக்கு காமனாக இருக்கிறது என்னது? அவங்க நேமு, எஸ்எஸ்என் நம்பரு, அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ வேஜ் வந்து சேல்ரி வந்து வேஜுன்றது தினக்கூலியை தான் வந்து வேஜுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து ஆர்லி எம்ப்ளாய்டில் போயிடுவாங்க. சேல்ரி வந்து சேல்ரிட் எம்ப்ளாய்டில் வந்து தே வில் கோ. ஓகே, ஸோ அதுவே இங்கே பார்த்தோன்னா, ஸோ இங்கே பர்சன் டேபிள், எம்ப்ளாயி டேபிள், கஸ்டமர் டேபிள்னு இருக்குது. பர்சன் டேபிள்னு அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும், நேம், அட்ரஸ், எஸ்எஸ்என் நம்பர். எம்ப்ளாயி டேபிளில் வந்து நேமு, டிபார்ட்மெண்ட், எஸ்எஸ் நம்பர், சேலரி. ஓகே, கஸ்டமர் வந்து நேம், அட்ரஸ், எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, தட் இஸ் எனஃப். ஓகே, ஸோ இங்கே பர்சன் ஃபஸ்ட்டு டேபிளாக எடுத்திருக்காங்க, கிளாஸாக எடுத்திருக்காங்க. அதில் எஸ்எஸ்என் தென் நேம், அட்ரஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற எம்ப்ளாயி, கஸ்டமரும் இன்ஹெரிட்டட்
ஓகேவா. ஸோ ஒரே எம்ப்ளாயியோட டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி, நெக்ஸ்ட் கஸ்டமரோட கம்பெனி, இவங்க 2 பேரும் ஸோ மேலே இருக்கிறதோட இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து நம்ம மல்டிபிள் டேபிள் யூஸ் பண்ணுறோம், வேற சிங்கிள் டேபிளுக்கே வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா, ஐ மீன் இன்ஹெரிட்டட் கிளாஸஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம், ஆனால் இங்கே மல்டிபிள் டேபிளுக்கு வந்து இன்ஹெரிட்டட் போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் we are moving on to the multi-database system. ஓகே, ஸோ மல்டி அப்படின்றது பார்த்தாலே நமக்கு தெரியும், more database. Okay, so it allows users to access data located in multiple places. Okay, multiple autonomous DBMS, autonomous in the sense separated individual DBMS இருக்கும் இல்லையா, that. Okay, so multi-database system allows the user to access data which is located in anywhere. Okay, so that is the multi-database system. ஓகே, அது வந்து காமனாக MDBMSன்னு உங்களுக்கு ஷார்ட்டாகவும் கேட்பாங்க. ஓகே, சி அப்ளிகேஷன் வர்ச்சுவல் டேட்டாபேஸ். இது நம்ம யூஸ் பண்ணுறது, நம்மளுக்கு தெரிஞ்சது இதுதான், மிடில் வர்ச்சுவல். ஆனால் அது டேட்டாவை வந்து எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கும். அதுதான் இங்கே பாருங்கள், DBMS இருக்குது, DBMS ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் DBMS அண்ட் அகெயின் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் DBMS, லோக்கல் டேட்டாபேஸ். ஓகேவா, மல்டிபிள் திங் இருக்கு இல்லையா, அங்கேருந்து எதை வேணும் எப்படி வேணாலும் வந்து அவங்க டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து வர்ச்சுவல் டேட்டாபேஸில் ப்ளேஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன்லேருந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறதை வந்து ரெஸ்பான்ஸாக கொடுப்பாங்க. ஓகே, next, to summarize the distinct characteristics of the multi-database system என்னென்னு பார்ப்போம். So first, automatic generation of the unified global database schema from local database in addition to schema capturing and the mapping for the local database. So automatic generations இருக்குது, schema நிறைய ஸ்கீமாவில் வந்து ஆட்டோமேட்டிக் வந்து ஜென்ரேஷன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னா, ஃப்ரம் லோக்கல் டேட்டாபேஸாக இருக்கட்டும், சரி மேப்பிங் ஃப்ரம் தி லோக்கல் டேட்டாபேஸாக இருக்கட்டும், அங்கேருந்து வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் டேட்டாபேஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நிறையா இருக்குது. ஸோ ஒன் டேட்டாபேஸ்லேருந்து அனதர் டேட்டாபேஸில் 2 கிராஸ் டேட்டாபேஸ் ஃபங்க்ஷனாலிட்டி, அங்கேருந்தும் இங்கேருந்தும் சம் டேட்டாஸை வந்து எடுத்து அதிலேருந்து query ஃபார்ம் பண்ணுறது, அப்டேட் பண்ணுற டிரான்சாக்ஷன் they will do. ஓகே, இன்டகிரேஷன் ஆஃப் தி ஹெட்ரோஜீனியஸ், ஓகே நாட் ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ் டேட்டாபேஸை வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க. இன்டகிரேஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அதர் தென் ரிலேஷனல் டேட்டா த்ரூ தி யூஸ் ஆஃப் சச். ஓகே, அதே மாதிரி டேட்டா டைப்ஸையும் இன்டெகிரேட் பண்ணுறாங்க. தென் ப்ரொவிஷன் ஆஃப் தி யூனிஃபார்ம் பட் டைவர்ஸ் செட் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் டு ஆக்சஸ் அண்ட் மேனிபுலேட் டேட்டா ஸ்டோர்ட் இன் தி லோக்கல் டேட்டாபேஸஸ். ஓகே, ஸோ டைவர்ஸ் செட் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ். ஓகே, எக்ஸாம்பிள் SQL ஸ்டைல் இன்டர்ஃபேஸ், ப்ரௌசிங் டூலு, C++, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி டைவர்ஸ் செட் ஆஃப் இன்டர்ஃபேஸ் வந்து அவங்க ஒரு பிளேஸில் வந்து வச்சுருக்காங்க. இன் ஆர்டர் டு, ஸோ நம்ம மல்டிபிள் இடத்துக்கு போகிறத விட ஒரு சிங்கிள் பிளேஸ்லேயே வந்து கேன் ஆக்சஸ் அண்ட் மேனிபுலேட் டேட்டா அதுக்காக. ஓகேவா, which we have stored in the local database. Okay, next we are moving on to the ODBC. Okay, database already paper படிச்சிருந்தீங்கன்னா you will know what is ODBC. Okay, object database கனெக்டிவிட்டி, அதை தான் வந்து நம்ம வந்து ODBCன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம், லைக் API. ஓகேவா, ஸோ எதுக்குன்னா ஒரு டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இப்போது நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து ஐம் ஒர்க்கிங். ஓகே, ஸோ விஷுவல் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்குள்ள சம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஒரு லாகின் பேஜ் ஐம் கிரியேட்டிங் இட். ஸோ அப்போது ஒன்ஸ் நியூ யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அதை நான் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணுறத டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற யூசர் வந்து அகெயின் லாகின் பண்ணக்குள்ளே ஸோ டேட்டா மேப் பண்ணி அவங்கள லாகின் வந்து என்ட்ரு ஆக முடியும். ஓகே, லாகின்ல உள்ள அவங்களால போக முடியும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு டேட்டாபேஸ் வேணும் இல்லையா. ஸோ அப்போ என்னோட அப்ளிகேஷன், அதாவது நான் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் விஷுவல் ஸ்டுடியோ, அதை வந்து நான் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணணும். அப்போ மிடில் வந்து ஒரு பாத் வேணும் இல்லையா, கனெக்டட் வேணும் இல்லையா, அதுதான் வந்து ODBC. ஓகே, ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இட்ஸ் API ஃபார் ஆக்சஸிங் தி டேட்டாபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ODBC API இருக்கும். ஸோ அவங்க வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ODBC டிரைவர் மேனேஜர், இட்ஸ் செவரல் ஸ்டெப். ஓகேவா, ஸோ நான் டேரெக்டாக என்னோடய அப்ளிகேஷன்லேருந்து விஷுவல் ஸ்டுடியோலேருந்து டேரெக்டாக நான் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இன் பிட்வீனில் வந்து சில ப்ரொசீஜர்ஸ், சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து நான் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ண முடியும். டேட்டாபேஸோட பாத்தை வந்து நான் இங்கே ODBCயில் கொடுக்கணும், கரெக்ட் நேம் கொடுக்கணும், சேவ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. Suppose the application interact with the ODBC driver
which sends the application calls to the database. The driver என்ன பண்ணுவாங்க, driver management loads unloads the driver, performs a status check பண்ணுவாங்க, manages a multiple connection. இது எல்லாமே வந்து இங்கே டிரைவர் மேனேஜரில் அப்போ தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், டிரைவர் ஃபார் டேட்டாபேஸ் ஏபி ஒரு டேட்டாபேஸ்க்கும் தனித்தனியாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட்டாபேஸ் ஏல தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா அப்போ வந்து இங்கே வந்து ஓடிபிசி டிரைவர் மேனேஜரில் ட்ரைவ் ஃபார் டேட்டாபேஸ் ஏல வந்து நான் கொடுத்த ரெக்வஸ்ட் போயிட்டு அகெயின் டேட்டாபேஸ் ஏக்கு போயிட்டு ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வரும். ஓகே, அந்த மாதிரி வந்து இங்கே வந்து ஆக்சஸ் ஆகிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு டிசைனிங் ஆக்சஸ் லேயர் கிளாஸஸ். ஸோ ஓடிபிசி OODBMSன்னு ஒன்று இருக்குது, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் database management system. Okay, so relational object system, multi database and other related technology, we have a better application for why we need for an access layer. So access layer அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன சொல்லலாம், database means storing and retrieving வந்து நம்ம accessன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே இந்த ஆக்சஸ் லேயரோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ ப்ரொவைட் அ லிங்க் பிட்வீன் தி பிஸ்னஸ் ஆர் வியூ ஆப்ஜெக்ட் அண்ட் டேட்டா ஸ்டோரேஜ். அப்போது இங்கே இந்த இடத்துல 3 லேயர் ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ 3 லேயர் ஆர்கிடெக்சரில் பார்த்தோன்னா இங்கே வியூ லேயர் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் லேயர் யூஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு ஆக்சஸ் லேயர், 3 லேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வியூ லேயர் ஆஸ் எ யூஸர் நம்ம வியூ பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ் லேயர்னால் அப்ளிகேஷனோட வெப் சர்வர் அது. நெக்ஸ்ட்டு ஆக்சஸ் லேயரில் தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும் இல்லையா, அந்த டேட்டா பேஸு அது வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பிஃபோர் ஸ்டார்டிங் ஆக்சஸ் லேயர் இட் ஹாஸ் டு பர்ஃபார்ம் சம் மேஜர் டாஸ்க். ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்லேட் தி ரெக்வஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்லேட் தி ரிசல்ட். Translate the request. The access layer must be able to translate any data related request from the business layer to appropriate protocol for the data access. இது வந்து translate request அனுப்பிட்டோம் வியூ, நாம் தான் அனுப்புகிறோம் இங்கே ஆஸ் எ வியூ லேயர்லேருந்து அனுப்புகிறோம். ஒன்று அப்ளிகேஷன் வெப் சர்வர் வந்து டேட்டா பேஸ்க்கு அனுப்புகிறாங்க. இதே ரெக்வஸ்ட்டுனா ரிசல்ட் எப்படி வரும், பேக்வேர்ட்லேருந்து வரும். The access layer must also be able to translate the data retrieved back into the appropriate business layer. அங்கேருந்து நம்மளுக்கு வியூ லேயருக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து 2 major task performs in the access layer: translate the request, translates the response. Okay. Next, the main advantages of this approach is that designs is not tied to any object database engine or distributed object technology such as Corba-o DCOM-க்குள்ளோ கனெக்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ டிகாம்ன்றது டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ஜெக்ட் மாடல். இதோடையோ கார்பாவோடையும் எதோடையும் வந்து நம்மளோட ஆக்சஸ் லேயர் வந்து டை ஆகி இல்லை. ஓகேவா? அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ வித் திஸ் நம்மளோட டிசைன், ஓகேவா, அந்த டிசைன் யூனிட் அது வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டிசைனில் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் வந்து நம்மளுக்கு வந்து வியூ லேயர், அதாவது டிசைனிங். இப்போ பார்த்தோம் இல்லையா 3 லேயர்ஸு, வியூ லேயர், பிஸ்னஸ் லேயர், ஆக்சஸ் லேயர். ஸோ அதில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் யூனிட் வந்து வியூ லேயர் பார்ப்போம். ஸோ அந்த யூனிட் ஃபுல்லி வியூ லேயரோடு, அந்த ஃபைனல் யூனிட் வந்து சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ். அதில் தான் நம்ம வந்து டெஸ்டிங்கு, டெஸ்ட்டு கேஸு, டெஸ்ட்டு பிளானு, ஓகேவா, வேரியஸ் யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெஸ்டிங், அதோட வந்து நம்மளோட யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ ப்ளீஸ் டேக் டவுன் ஆல் தி நோட்ஸ். இஃப் ஸோ எனி டவுட் ப்ளீஸ் கைண்ட்லி ஆஸ்க் மீ. ஓகே, தேங்க்யூ.